பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 Peter chapter 5. 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். We listen to verse 10. 1 பேதுரு 5:10. 1 Peter 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. இந்த வசனம் நமக்கு கூறுகிறது, This verse says, தேவன் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். God has called us for eternal glory. பல முறைகளிலும் Many times பாடுகள் வழியே நாம் கடந்து செல்லும் பொழுது, when we go through the paths of agony, என் வாழ்வெல்லாம் இப்படித்தான் இருக்குமோ என்று கதறுகிறோம். we cry, will my life be like this? அடிக்கடி அபார்ஷனினால் கற்ப சிதைவினால் கஷ்டப்பட்ட ஒரு சகோதரி சொன்னார்கள், One sister who was suffering from abortion many times. பிரதர், எனக்கு குழந்தையே பிறக்காதா? Oh brother, they say no child will be born to நான் me. என்றும் இப்படித்தான் இருப்பேனா? I have to be barren like this all my life. வேலை கிடைக்காத ஒரு தம்பி சொன்னான், A little boy who never got a job. 4 வருஷம் வேலை தேடுகிறேன், 4 years I've been searching for a எனக்கு job. வேலையே கிடைக்காதா? I have never got a job. ஒரு அம்மாள் சொன்னார்கள், A lady said, ஐயா, இந்த படுக்கையில் எத்தனை வருடமாய் படுத்திருக்கிறேன், how long I have been in the sick bed. எனக்கு விடுதலையே கிடைக்காதா? There's no deliverance for me. எனக்கு சுகமே வராதா? Will healing never come to me? நாம் அடிக்கடி அப்படி கதறுகிறோம். Many times we cry so. வேதம் என்ன சொல்கிறது? What does the Bible say? தேவன் நம்மை பாடு அனுபவிப்பதற்கு மட்டும் இந்த உலகத்தில் அழைக்கவில்லை. God has not called us to suffer alone in this world. அவருடைய நித்திய மகிமைக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். But He has called us for eternal glory. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Amen. தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? For what has God called us? நித்திய For மகிமைக்கு. eternal glory. கவலைப்படாதீர்கள். Let not your heart be troubled. இந்த வசனம் என்ன சொல்கிறது? What does this verse say? நம்முடைய பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம். Our suffering is for a little while. 1 பேதுரு 1:6 கூட அப்படித்தான் 1 சொல்கிறது. Peter 1:6 also says the same thing. நம்முடைய பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம். Our suffering is for a little while. ரோமர் 8:18 என்ன சொல்கிறது? What does Romans 8:18 say? நம்முடைய பாடுகளை ஒரு பக்கம் வைத்து If we keep our sufferings on one side, மற்றொரு பக்கம் வரப்போகும் மகிமையை வைத்தால், if we balance the eternal glory which is going to come to us on the other side, வரப்போகும் மகிமையை நாம் ஒரு நாளும் இப்பொழுது படும் பாடுகளுக்கு ஒப்பிடவே முடியாது என்று சொல்கிறது. we can never equate the eternal glory which is going to come Amen. to us to the sufferings that we are going through today. 2 கொரிந்தியர் 4:17 பாருங்க. 2 Corinthians 4:17. அங்கு வேதம் சொல்கிறது, There the Bible says, நம்முடைய பாடுகள் லேசானவைகள், our sufferings are so light. லேசாக நீங்கும் உபத்திரவம் Oh, it is a problem which will leave us. நமக்கு வரப்போகிற மகிமையோ கன மகிமை. But the eternal glory which is going to come to us is so heavy. கவலைப்படாதீர்கள். Let not your heart be troubled. ஐயா, தேவன் எனக்கு நித்திய மகிமையே கொடுத்து விடக் கூடாதா? Why not God give me eternal glory alone? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? Why suffering? ரோமர் 8:17 சொல்கிறது, Romans 8:17 says, அவரோடே கூட பாடுபட்டால் if we suffer with Jesus, அவருடைய மகிமைக்கும் நாம் பாத்திரவான்களாக மாறுவோம் என்று. oh, we will also get the glory that Jesus received. பாடுகள் எதற்கு? Why suffering? எனக்கு அன்பு சகோதரர்களே, My dear brothers, வேதம் the சொல்லுகிறது, Bible says லூக்கா 9:23 in Luke 9:23, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் if a man wants to follow me, அவன் தன்னைத்தான் வெறுத்து let him deny himself. தினமும் தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். Let him take up his cross daily and follow me. நான் மரண படுக்கையில் இருந்தேன். I was in the deathbed. பல முறைகள் என் மனம் என்னை வாட்டி வதைத்தது. Many times my heart, my mind troubled me. எதற்கா இந்த பாடுகள்? Why this suffering? ஆண்டவரே, 35 வருடங்கள் உமக்காய் பாடுபட்டு இருக்கிறேன். Oh Lord, I have been suffering for you for 35 years. இன்னும் எதற்கு எனக்கு பாடுகள்? Why this agony once again? இன்னும் எனக்கு ஏன் இந்த சஞ்சலம்? Why this suffering one more time? ஒரு நாள், One day, ஏறக்குறை 70 நாட்கள் படுக்கையில் இருந்த ஒரு நாள், 70 days I was in bed, and one of those days, என்னுடைய அறையில் அன்று யாரும் இல்லை. that day nobody was in my room. தனிமையா இருந்தேன். I was all alone. என் கண்கள் இரண்டிலும் கண்ணீர் வழிந்தோடியது. And tears were flowing down my cheeks. எதற்கா இந்த பாடுகள்? Why this suffering? என் வாழ்க்கையில் என்ன குறையை கண்டீர்? Oh, what sin have you seen in my life? பரிசுத்த ஆவியானவர் மீது The இறங்கினார். Holy Spirit came down. அவருடைய வல்லமை என் மீது இறங்கியது. His power came upon me. அவருடைய இனிய குரல் ஒலித்தது. And His voice was heard. அவர் சொன்னது ஒரே காரியம் He தான். just said one thing. மகனே, லூக்கா 9:23 நீ நினைத்துக்கொள். My son, remember Luke 9:23.
23. கிறிஸ்துவை போல ஊழியம் செய்ய வேண்டும் என்றாய். If you want to work like Jesus in நீ this world, கிறிஸ்துவின் அன்பு எனக்கு வேண்டும் என்று சொல்கிறாய். you are saying, I want the same love of Jesus. அவருடைய மனதுருக்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறாய். You say, I want the same compassion of Jesus. அவரைப் போலவே அற்புதங்களை நான் பார்க்க வேண்டும் என்கிறாய். You say, I want to do the same miracles which Jesus performed. எல்லா விதத்திலும் அவரைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்கிறாய். You want to be like Jesus in this world. இயேசு உனக்கு கொடுக்கும் பதில் என்ன? What is the answer which Jesus gives to you, my son? நீ உன்னை முற்றிலும் வெறுத்து விடு. You have to deny yourself totally. உன் சிலுவை எடுத்துக்கொள். You have to take up your cross. தினமும் என்னை பின்பற்றி வா. Every day follow me. இது அவருடைய கட்டளை அல்லவா? This was the commandment of God. அந்த வழியில் தான் நீ கடந்து போகிறாய். You have to go through that path. யோபு 23:10 சொல்கிறது போல, Job 23:10 says, இந்த பாடுகள் உன்னை ஒழிப்பதற்கல்ல, this path is not to kill you and destroy you, பொன்னை போல உன்னை மாற்றுவதற்காக, but to transform you as gold, கிறிஸ்துவை போல மாற்றுவதற்காக. but to transform you as Jesus Christ. எனக்கு அன்பானவர்களே, My dear friends, ரோமர் 8:30 சொல்கிறது, Romans 8:30 says, எவர்களை அவர் முன் குறித்தாரோ those whom he predestined, அவர்களை அழைத்தார். he has called them, அவர்களை நீதிமான்கள் ஆக்கினார். he has justified them, அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். and he has glorified them, அவர்களை மகிமைப்படுத்தியும் he has இருக்கிறார். glorified them. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இணையற்றது. The love of பிரியமானவர்களே, Jesus is beyond reason. ரோமர் 8:29 சொல்கிறது, Romans 8:29 says, அவர் நம்முடைய மூத்த சகோதரன் என்று. he is our elder brother. அவர் நம்முடைய மூத்த சகோதரன், He is our elder brother. நம்முடைய அண்ணன். He is our elder brother. அத்தனை அன்புடையவர். He has so much love for us. யோவான் 17:22 இயேசு சொல்கிறார், John 17:22 Jesus said, பிதாவே, my father, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே எனக்கு மகிமையை தந்திருக்கிறீர். before the foundation of this world you have given me your glory. அந்த மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். That glory I want to give to those whom you have given me in this world. அதுதான் இயேசுவின் அன்பு. That's the love of Jesus. தனக்கு இருந்த தன் மகிமையை நமக்கு தர விரும்புகிறார். The same glory which Jesus had, he wants to give it to us, my friend. எனவே அவரோடு நாம் பாடுபடும் பொழுது, So when we suffer with him, நிச்சயமாக அவருடைய மகிமையில் நமக்கு பங்குண்டு என்பதை மறந்து போகாதீர்கள். positively we have a part in the glory of Jesus Christ himself. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் In the United தலை States, சிறந்த ஒரு கால்பந்து விளையாட்டுக்காரன் இருந்தான். there was a very famous football player. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவனுக்கு ஒரு குட்டி தம்பி பிறந்தான். Many years later, he had a little brother born in his family. அவனுக்கு நேரம் எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த குழந்தையோடு விளையாடி கொண்டிருப்பான். Whenever he was free, he would play with his little brother. ஒரு நாள் One day, திடீரென்று அந்த சிறுவன் சுகவீனமானான். suddenly this little boy became very sick. அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். They took him to the hospital. டாக்டர் சொன்னார், The doctor said, அவனுடைய மூத்திர கோஷங்கள் இரண்டும் பழுதுபட்டு விட்டன. both his kidneys have failed. யாராவது ஒரு மூத்திர கோஷம் கொடுத்தால், If you donate one kidney, யாராவது ஒரு மூத்திர கோஷம் கொடுத்தால், if anybody donates a kidney, நான் அதை அவனுடைய சரீரத்தில் பொருத்துவேன் என்றார். I will fit it in his body. இந்த அண்ணன் சொன்னார், The big brother said, டாக்டர், Doctor, என்னுடைய மூத்திர கோஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. please take my kidney. டாக்டர் சொன்னார், Doctor said, தம்பி, my son, நீ ஒரு சிறந்த கால்பந்து விளையாட்டுக்காரன். you are a popular football player. உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. You have a great future. ஆகவே நீ ஒரு மூத்திர கோஷத்தையும் கூட இழப்பதை நான் விரும்பவில்லை. So I don't want you to lose even one kidney. அவன் சொன்னான், He said, இல்லை, no எனக்கு doctor, என் தம்பி தான் பெரியது. my brother is more precious than my career. எனக்கு விளையாட்டு பெரிதல்ல. Oh, the career is not important. அப்படியே அவன் தன் மூத்திர கோஷத்தை கொடுத்தான். He donated his one kidney. அவன் ஆஸ்பத்திரியில் இருந்து வெளிவரும் நாள் வந்தது. As he came out of the hospital, அன்பு தம்பி தன் கரத்திலே தூக்கி கொண்டான். he took the little brother in his arms. மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு திரும்பினான். He came home with great joy. சந்தோஷமா வீட்டிற்கு திரும்பினான். He came home rejoicing. என்ன சந்தோஷம் அவனுக்கு. What a great அந்த joy. குட்டி தம்பி அவனை இறுக பற்றி கொண்டான். The little brother hugged him closely. வளர்ந்த பிறகு அந்த குட்டி தம்பி என்ன சொல்லி இருப்பான்? After the little boy grew up, what would he have said? என் அண்ணனால் தான் நான் வாழ்கிறேன். Just because of my big brother, I am living. என் அண்ணனால் தான் நான் வாழ்கிறேன். Just because of my big brother, I am living. நாமும் கூட இந்த அப்படித்தான். Even today, we are also in the same place. இயேசு நமக்காய் சிலுவையில் தொங்கினார். Jesus hung on the cross for நமக்காய் us. பாடுபட்டார். He was broken for us. நம்மை நேசித்தார். Because he loved us. தன் ஜீவனை கொடுத்தார். He gave himself for us. ஆகவே அவரை நாம் நேசிக்கிறோம். That's why we love him. அவரும் நம்மை நேசிக்கிறார். That's why he also loves us. தன்னுடைய மகிமையை நமக்கு கொடுப்பதில் பரமானந்தம் கொள்கிறார். He's so happy to give us his glory. இதுதான் நமக்கு கிடைத்த பெரும் ஸ்லாக்கியம். This is a great blessing we receive. மனம் கலங்காதிருங்கள். Let not your
heart be troubled. நான் ஒரு பழைய பாடலை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். I want to remind you an old song. இது என்ன சொல்லுகிறது? What does it say? அதி சீக்கிரமாய் நீங்கும் உபத்திரவம் நித்திய கன மகிமை நமக்கு தரப்போகிறது. The suffering which is going to leave us very soon is going to give us eternal glory. இதற்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Only for this purpose God has called us, my friends. கவலைப்படாதீர்கள். Let not your heart be troubled. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே என பேசையா, நினைந்தென்னை அழைத்தீரே என பேசையா, அதிசீக்கிரமாய் நீங்கும் உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமை தரும், பலவித இன்னல் கண்டும் சில வேளை சிக்ஷை வந்தும் பதறாமல் பொறுப்பேனையா, பதறாமல் பொறுப்பேனையா, நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே எனதே செய்யா. அதிசீக்கிரமாய் நீங்கும் உபத்திரவம் The suffering will leave us very quickly. நிச்சயமாகவே அவருடைய மகிமை நம்மை தேடி வரும். Positively, His glory will come in search of us. நம்முடைய மூத்த அண்ணன் நமக்கு எத்தனையோ மகிமைகளை வைத்திருக்கிறார். Our elder brother has several glory for every one of us. மிக சுருக்கமாக அவைகளை பற்றி பேச விரும்புகிறேன். Very quickly, I want to share it with you. முதலாவது, Firstly, 1 பேதுரு 1 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 Peter 1:8 and 9 says, அங்கே வேதம் சொல்லுகிறது, there the Bible says, நீங்கள் இயேசுவை காணவில்லை, you have not seen Jesus. அவரை காணாமல் இருந்தும் அவரில் அன்பு கூர்கிறீர்கள். Even though you have not seen Him, you love Him. இதனால் சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்த சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கிறீர்கள். Because of this, you are enjoying the joy which is inexpressible and full of glory. தமிழில் வாசிக்க கேட்போம். We will read it in Tamil. 1 பேதுரு 1:8-9. 1 Peter 1:8 and 9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, My dear friends, அருள்நாதருக்குள் இருந்த மகிமை பொருந்திய மகிழ்ச்சியை நமக்கு அவர் தருகிறார். He gives us the same joy inexpressible which was in Jesus. மகிமை பொருந்தின ஒரு சந்தோஷம், A joy which is full of glory. மகிமையினால் நிறைந்த ஒரு சந்தோஷம், A joy which is full of glory. துன்பத்திலும் இன்பம் தரும் ஒரு சந்தோஷம், A joy which gives us joy even in the midst of problems. இயேசுவை பாருங்கள். Look at Jesus கெத்செமனே தோட்டத்தில் அவரை பாருங்கள். in the garden of Gethsemane. மத்தேயு 26:50 பாருங்கள். Read Matthew 26:50. யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்க வருகிறார். Judas comes to betray him. அவருக்கும் மரணத்திற்கும் மிக மிக குறைந்த தூரம் தான். Jesus was very close to death. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் At that moment, யூதாஸை பார்த்து என்ன சொல்கிறார்? what does he say looking at Judas? சிநேகிதனே, My friend, என்னத்திற்காய் வந்திருக்கிறார்? why have you come? சிநேகிதனே, My friend, என்னத்திற்காய் வந்திருக்கிறார்? wherefore have you come? கொஞ்சமும் அவருடைய மனதில் முகத்தில் ஒரு வாட்டம் இல்லை. Oh, there was no fear in his face. அவருடைய குரலில் ஒரு பதஷ்டமும் இல்லை. There was no trembling in his voice. கெத்செமனே தோட்டத்தில் In the garden of அவர் Gethsemane, பட்ட வேதனையினால் because of the agony he went through, வேர்வையானது ரத்தத்தின் பெருந்துளியாய் கீழே விழுகிறது. sweat came out as blood. தலையிலிருந்து ரத்தம் வழிகிறது. Oh, blood came out of his head. முகமெல்லாம் வியர்வை, ரத்த வியர்வை. His face was full of blood. யூதாஸ் வந்து முத்தமிடுகிறார். Judas comes and kisses him. லூக்கா 22:48 இயேசு சொன்னார், Luke 22:48, Jesus said, யூதாஸே, Judas, மொத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்க? are you betraying the Son of Man with a kiss?
முத்தத்தினாலேயா என்னை காட்டிக் கொடுக்கிறார்? Are you betraying the Son of Man with a kiss, Judas? யோவான் 14:30 பாருங்கள். John 14:30. பிசாசு கடைசி தடவையாக அவரை தேடி வருகிறார். The devil comes in search of Jesus for the last time. மரணத்திற்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது. There was just 1 foot between Jesus and death. இயேசு என்ன சொல்கிறார்? What does Jesus say? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார். The prince of this world is coming. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. But he has nothing with me. I have nothing to do with him. I have nothing to do with him. அவனுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. I have nothing to do with him. அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மகிழ்ச்சி. In the midst of this agony, there was a joy full of glory in his heart. மகிமை நிறைந்த ஒரு சந்தோஷம். A joy full of glory. அப்போஸ்தலர் 13:52 வாசித்து பாருங்கள். Read Acts 13:52. அங்கே வேதம் சொல்கிறது. What does the Bible say? பவுலும் பர்னபாவும் கொடிய வேதனின் மத்தியில் கடந்து செல்லும் பொழுது Paul and Barnabas went through bitter agony. இதே சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார். They were filled with the same joy. இந்த உலகத்தில் நமக்கு வேதனை வரும் பொழுது பிரியமானவர்களே, When we go through such problems in this world, my friends, அதே சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார். He gives us the same peace. இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி காலையில் On the 2nd of January in the morning, நான் திடீரென மயங்கி விழுந்தேன். suddenly I fainted. 2 மணி நேரம் அப்படி இருந்திருக்கிறேன், எனக்கு தெரியவில்லை. I have been in that state for 2 hours. என் இருதயம் வேலை செய்யாமல் நின்று இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. My heart had stopped functioning and I didn't know why. என் மனைவி 2 மணி நேரத்திற்கு பிறகு After 2 hours, my wife, என் வீட்டை தேடி வந்த தற்செயலாய் வந்த ஒரு காரில் என்னை போட்டுக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விரைந்து போனார். she put me in a car which came accidentally to my home and took me to the hospital. எனக்கு ஒன்றுமே தெரியாது. I didn't know anything. ஆனால் போகும் வழியில் But on the way, ஒரே ஒரு செகண்ட், just 1 second, ஒரே ஒரு வினாடி just 1 moment, எனக்கு நினைவு வந்தது. my senses came back. நான் ஒரு காரில் படுத்திருக்கிறேன். I was laid in a car. என் மனைவியின் மடியில் படுத்திருக்கிறேன். My head was placed on the lap of my wife. காலை யாரோ பிடித்து அழுது கொண்டு வருகின்றனர். Somebody was catching hold of my legs and crying. என் மனைவி அழுவது எனக்கு கேட்கிறது. Oh, my wife's tears came to my ears. காரின் முந்தின சீட்டில் என்னுடைய அண்ணனுடைய மகன் கூக்குரலிடும் குரல் கேட்கிறது. In the front seat, I heard the lamenting cry of my nephew. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று அவன் கூச்சலிடுகிறான். He was crying, praise God, praise God. அப்பொழுது நான் யோசித்தேன். Even at that moment I thought, ஒரே ஒரு வினாடி தான். just 1 moment. ஓஹோ, Oh, நம்முடைய கடைசி நாள் இது போல இருக்கிறது. this is my last day on the earth. இந்த உலகை விட்டு நான் கடந்து போகும் நேரம் இது. This is the time I'm leaving the earth. இந்த உலகை விட்டு நான் கடந்து போகிறேன். Oh, I'm going away from this world. இதுதான் என்னுடைய கடைசி மூச்சு. This is the last breath. ஆனால் But யாரிடமும் ஒன்றும் சொல்லாமல் போகிறோமே. I have not bid farewell to anybody. யாரிடமும் ஒன்றும் சொல்லாமல் போகிறோமே. I have not told anything to anybody. சரி, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். It's all right. Jesus will take care. அவ்வளவுதான். That's all. மறுபடியும் ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பியது. Suddenly again a peace came into my heart. மறுபடியும் நான் மயங்கி விழுந்தேன். I went away into a coma. அதன் பிறகு ஏறக்குறைய 4 மணிக்கு அப்புறம் தான் கண் விழித்து பார்த்தேன். After 4 hours only I opened my eyes after that. எனக்கு அன்பானவர்களே, My dear friends, இதுதான் மகிமையினால் நிறைந்த ஒரு சந்தோஷம். this is the joy full of glory. மகிமையினால் நிறைந்த ஒரு சமாதானம். This is the peace full of glory. இதை தரவே அருள்நாதர் உலகிற்கு வந்தார். And Jesus came into this world to give us this joy. மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவர் நடந்து செல்லும் பொழுது, யூதாசை சந்தித்த பொழுது, அவருடைய உள்ளத்தில் இருந்த அதே சமாதானத்தை, சந்தோஷத்தை நமக்கும் தருகிறார். When he went through the valley of the shadow of death, as he met Judas in the garden of Gethsemane, the same joy filled him, and the same joy is given to us by him even today. ஆகவே தான் அடிக்கடி நாம் பாடுகிறோம். That's why we sing all the time in the same way. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து வெற்றியே விட்டார்.
தேவாதி Amen, தேவன் Jesus. என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன ஆனந்தம், Amen. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சொல்லி முடியாதது Inexpressible மகிமையினால் நிறைந்த சந்தோஷத்தை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். joy full of glory is given to us by Jesus. தேவன் அவருக்கு கொடுத்திருந்த மகிமையை நமக்கு தருகிறார். The same glory which God had given Jesus is given to us by him. அடுத்தாற்போல் இன்னொரு காரியத்தை பாருங்கள். Secondly, he talks about another thing. யோவான் 2:11 John 2:11. அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது. There the Bible says, யோவான் 2:11 இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அற்புதங்களை செய்து தன் மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார். he performed miracles and expressed his glory நம்முடைய வாழ்க்கையில் even in our lives. யோபு 5:9 Job 5:9, யோபு 9:10 Job 9:10. இவைகளை வாசித்து பாருங்கள். Read these verses. அங்கே வேதம் சொல்லுகிறது, There the Bible says, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறார். he does miracles and wonders beyond number. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். He does wonders which is beyond understanding. அதற்கு தான் கடவுள் வேண்டும் That's பிரியமானவர்களே. why we need God. நமக்கு வேண்டியது அற்புதங்களை செய்யும் ஒரு கடவுள். We need a God who does miracles. நம்மை போலவே பலவீனம் உள்ள ஒரு கடவுள் எதற்கு நமக்கு? We don't want a God who is a weak vessel just like us. கவலைப்படாதீர்கள். Let not your heart be ஆண்டவர் troubled. அப்படி உங்களை கைவிட மாட்டார். God will not let you down. வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள். Read the Bible. இயேசு அற்புதங்களை செய்து தன்னை வெளிப்படுத்தினார். Jesus did miracles and he showed his power. யோவான் 14:10 அப்படி சொன்னார். John 14:10 also he says that. 11ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். Read verse 11 also. நான் செய்யும் அற்புதங்களை பார்த்தாவது என்னை நம்புங்கள் என்றார். He says, at least believe in me by the miracles I perform. 1955 ஆண்டு என் உள்ளத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்தேன். 1955 I gave my life to Jesus. அதன் பிறகுதான் வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். Only after that I began to read the word of God. வாசிக்க Even as I began to read it again and again. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்க As I read from Genesis to Revelation again and again. ஒரு காரியம் என் உள்ளத்தை அசைத்தது. One fact touched my heart. அற்புதங்களை செய்யும் தேவனுடைய வல்லமை. The power of God to do miracles. ஆண்டவரே, Oh Lord, இந்த வல்லமை இன்று எங்கே? where is this power? இந்த வல்லமை எங்கே? Where are these miracles? நான் இந்த வல்லமை என் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்றேன். I must experience this power even in my life. 7 வருடங்கள் அவரை விடவில்லை. 7 years I never let go. 7 வருடங்கள் கண்ணீரோடு ஜெபித்தேன். 7 years I cried. 1962 ஆண்டு 1962 அக்டோபர் மாதம் October 10ஆம் தேதி 10th மாலை 9:30 மணிக்கு evening 9 p.m. என்னுடைய பேங்க் வேலையிலிருந்து வீடு திரும்பினேன். I came back from my bank job. அன்று இரவு முழங்கால் படியிட்டு ஜெபித்தேன். That night I knelt down and I prayed. அந்த இடம் முழுவதும் தேவனுடைய வல்லமையினால் நிறைந்தது. God's power filled that entire place. என் பெற்றோர் விருந்தினர் உட்பட நாங்கள் 5 பேர் அங்கே இருந்தோம். My parents and the relatives, 5 of us were there. அந்த இடம் முழுவதிலும் கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால் நிறைந்தது. God's power filled that entire place. அவருடைய பிரசன்னத்தினால் நடுங்கினோம். We were trembling in the presence of அவரை God. முகமுகமாய் கண்டேன். And I saw Jesus face to face. 3 மணி நேரம் நான் அவரை பார்த்தேன். 3 hours I saw Jesus. அவர் என்னோடு பேசினார். He spoke to me. என்ன சொன்னார்? You know what he said? மகனே, My son, கடந்த பல ஆண்டுகளாக for the past many years, இந்த வருடம் இந்த நாளில் இந்த இடத்தில் இப்படி ஜெபம் செய்தார். on this date, at this time, on this year, at this place, you prayed such and such a prayer. 3 மணி நேரம் அந்த நாட்களை சொல்லிக் கொண்டே வந்தார். For 3 hours he mentioned the dates of my prayer. இவைகள் எல்லாவற்றையும் கேட்டுதான் நான் உன்னை தேடி வந்தேன். He said, I have listened to all these prayers and I have come in search of you today. இன்று உனக்கு ஒரு பிரத்யேகமான ஆசீர்வாதத்தை தருகிறேன். Today I am giving you a very special blessing. எனக்குள் இருந்த அதே மனதுருக்கத்தினால் உன்னை நான் இன்று நிரப்புகிறேன். The same compassion with which I was filled in this world, I am filling you. எனக்கு அருமையானவர்களே, My dear friends, தேவன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். our God is a compassionate God. யாத்ரா 34:6-7 Exodus 34:6-7. யோனா 4:2
Jonah 4:2, நெகேமியா 9:17 Nehemiah 9:17, இன்னும் பல இடங்களில், and in many other places. யோவேல் 2:13, Joel 2:3, சங்கீதம் 86:15, Psalm 86:15, 103:8, 103:8, 111:4, 111:4, 145:8, 145 and verse 8, இன்னும் பல இடங்களில் and in many other places. நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர் என்று எழுதியிருப்பதை தேவன் எனக்கு சுட்டி It காண்பித்தார். is written, God is a compassionate God. அதே அன்பை உனக்கு தருகிறேன். He said, I am giving you my same love. மனிதர்களுடைய வேதனையை நீ நினைக்கும் பொழுது அது உன்னுடைய வேதனையாக தோன்றும். When you remember the agony of the people, you will know that it is your own இந்த agony. மனதுருக்கத்தினால் நீ ஜெபிக்கும் பொழுது, When you are filled with His compassion, நீ விரும்பி கேட்கும் எதையும் நான் செய்வேன் whatever என்றார். you ask me to do, I will do it for you. அற்புதங்களை செய்வதில் அவர் பரவசம் அடையும் ஒரு தேவன். He delights in doing miracles, my friend. உங்கள் இருதயம் கலங்காது Let இருப்பதாக. not your heart be troubled. அவர் அற்புதங்களை செய்கிறவர். He is a God of miracles. அற்புதங்களை செய்து உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறவர். He wants to give you glory by doing miracles for you. சென்னையில் சாது செல்லப்பா என்ற ஒரு தேவனுடைய ஊழியர் உண்டு. In Madras, there is a servant of God called Sadhu Chelappa. அவருடைய வீட்டிற்கு ஒரு தடவை போயிருக்கிறேன். One day I went to his home. அவருடைய பெண் ஒருத்திக்கு பெயர் ஹல்லேலூயா. One of his daughters is called Hallelujah. என்ன பேர் பிரதர் வச்சீங்க இந்த I said, பெண்ணுக்கு? why did you give her this name? சும்மா ஹல்லேலூயா நான் சொன்னா கூட என்னன்னு கேட்பாளே. Even if I shout Hallelujah, inadvertently she'll ask, what uncle? ஆவே நான் சொன்னேன் ஏன் இப்படி பேரை வச்சீங்க? So I said, why did you name her so? அவர் சொன்னார் ஒரு காரணம் உண்டு பிரதர். He said, there's a reason, brother. நான் ஏழை ஊழியனாக இருந்தேன். I was a very poor servant of God. என் மனைவி கர்ப்பமாய் இருந்தாள். My wife became pregnant. பிரசவத்திற்காக அவளை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டேன். I admitted her in the government hospital. யாரும் உதவிக்கில்லை. Nobody came to help. அன்று இரவு வந்தது. Night came. அப்பொழுது அந்த நர்ஸ் சொன்னார், The nurse said, நான் வீடு போகிறேன். I'm going home. காலையில் வந்து பார்க்கிறேன். Morning I'll come and see you. அதுவரை உனக்கு குழந்தை பிறக்காது. Until then the child will not be born. இங்க யாராவது ஆயாமார்கள் இருக்கிறார்கள், ஏதாவது வேண்டும் என்றால் வாங்கிக்கொள் என்று சொல்லி போய்விட்டார். The maids are here. If you want, you ask them something, they will help you. நடு ராத்திரியில் அவளுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. Midnight came and the labor pain came. அவள் கதறினாள். She cried. ஒருவரும் வரவில்லை. Nobody came. தேவனே, Oh Lord, எனக்கு உதவி செய்யும். please help me. நான் உம்முடைய ஊழியத்தை செய்யும் ஒரு மகனுடைய மனைவி என்று I கதறினாள். am the wife of your servant, O Lord. திடீரென்று Suddenly, நல்ல நர்ஸ் ஒருத்தி ஓடி வந்தாள். a good nurse came running. ஒன்றும் கவலைப்படாதே She said, don't worry. என்று சொன்னாள். She said so. குழந்தையை வேறு பறித்தாள். And she brought the child out of my body. விடியும் நேரம் 6 மணி வரைக்கும் என்னென்ன பணிவிட வேண்டும் அத்தனையும் செய்தாள். Until 6 in the morning, she helped me in every way. குழந்தையை அழகாக உடை உடுத்தி போட்டாள். Oh, she dressed the baby in a beautiful way. 6 மணிக்கு நான் போகிறேன் அம்மா என்று சொல்லி போனாள். 6 o'clock, she said, I'm going home. வழக்கமாய் வருகிற நர்ஸ் திரும்பி வந்தாள். The routine nurse came that way. இந்த குழந்தையை பார்த்ததும் அவளுக்கு ஆச்சரியம். She saw the little baby and she was amazed. என்ன குழந்தை எப்போ பிறந்தது? When was this child born? யார் உனக்கு பிரசவம் பார்த்தா? Who helped you to deliver the baby? இந்த அம்மாள் எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார்கள். Oh, this lady explained everything to the nurse. அந்த நர்ஸ் சொன்னாள், The nurse said, அப்படி ஒரு நர்ஸ் இங்க கிடையவே கிடையாது. such a nurse that fits your description is not in the hospital. ராத்திரி ஒரு நர்ஸ் இங்க கிடையாது. In the night, there is no nurse in this hospital. ஆயாமார்களை கூப்பிட்டு கேட்டார். She called the maids. அவர்கள் சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் நன்றாக உறங்கி விட்டோம். They said, we never know anything because we went to sleep. யார் அதை செய்தது? Who did that? நம்முடைய அருள்நாதர் இயேசு. Our loving Lord Jesus. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Amen. அவர் அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை He வெளிப்படுத்துவார். does miracles and exhibits His glory. அவர் அதில் பரவசம் அடைவார். He delights in that. உங்கள் இருதயம் கலங்காது Let இருப்பதாக. not your heart be troubled. அவர் வல்லவர். He is a wonderful God. இதற்காகவே உலகத்திற்கு வந்தார். Only for this He came into this world. மூன்றாவதாக Thirdly, வேறொரு மகிமையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். He gives us another glory. யோவான் 1:14 பாருங்கள். Read John 1:14. அங்கே வேதம் சொல்கிறது, There the Bible says, நாம் அவருடைய மகிமையை கண்டோம். we have seen His glory. அது தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய மகிமையாகவே காணப்பட்டது. And it fits the glory of the begotten Son of the Father. அவருக்குள் மகிமை இருந்தது. He was full of glory. அந்த மகிமையை நமக்கு தர அவர் விரும்பினாரா? And He desired to give that glory to you and me. எபிரேயர் 1:3 சொல்கிறது, Hebrews 1:3 says, அவர் தேவனுடைய மகிமையின் சொரூபம். He is the image of the glory of God. அவருடைய அந்த மகிமையை நமக்கு தர விரும்புகிறார். He wants to give that glory which from the Father to you and me. 2 கொரிந்தியர் 3:17-18 அப்படி சொல்கிறது. 2 Corinthians 3:17-18 says so. கர்த்தரே ஆவியானவர். God is the Spirit. ஆவியா இருக்கிற கர்த்தரால் தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Through the Spirit of God we are transformed from glory to glory. நம்முடைய முகத்தின் தோற்றம்,
the image of our face, நம்முடைய வார்த்தைகள், our words, மற்றவரிடம் பழகும் விதம், and the way we move with others. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் மறுரூபம் அடைகிறோம் We are பிரியமானவர்களே. transformed in all these things. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படி மாற்றுகிறார். The Holy Spirit transforms our very image in that way. ஆகவே தான் 1 பேதுரு 4:14 That's why in 1 Peter 4:14, பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமையுள்ள ஆவியானவர் என்று ஒரு பெயர் the கொடுக்கப்பட்டிருக்கிறது. Holy Spirit is called the Spirit of glory. ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் கால்பந்த ஆட்டக்காரர்கள் ஒரு பெரிய கோப்பையை வென்றார்கள். In a particular college, the football team won the cup. ஆகவே அதை கொண்டாட விரும்பினார்கள். So they wanted to celebrate that joyous occasion. அதற்கென்று மது குடிக்கும் ஒரு நல்ல வைபவத்தை ஒழுங்கு செய்தனர். So they arranged a party where they would drink alcohol. ஹாஸ்டலில் அந்த பேங்க்வெட் ஹால் உண்டு, அதில் நுழைந்தார்கள். In the banquet hall in the hostel they entered. எல்லாரும் மதுவை கையில் எடுத்தார்கள். Everybody took a cup of wine. திடீரென்று ஒரு பையன் அழ ஆரம்பித்தான். Suddenly a boy began to cry. அவன் அடக்க முடியாமல் அழுதான். He could not control himself. He was crying so violently. பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், The man who was standing by his side உனக்கு என்ன said, பைத்தியமா? Have you lost your mind? சந்தோஷப்படுவதற்கு பதிலாக ஏன் அழுகிறாய்? You have to rejoice, but you are crying now. அவன் சொன்னான், He said, அந்த சுவரில் மாட்டி இருக்கும் படத்தை பார். Oh, look at that photograph on the wall. அந்த படத்தில் ஒரு பெண்ணின் படம் இருந்தது. There was a girl's photo. அந்த பெண் பல வருடங்களுக்கு முன்பு அந்த கல்லூரியில் வாழ்ந்தாள். Many years ago, that girl had lived in that particular school. தேவனுடைய ஆவியினால் நிறைந்திருந்தாள். She was filled with the Holy Spirit. பலரை கிறிஸ்துவின் சிலுவைக்கு நேராக வழி நடத்தினாள். And she led many people to the cross of Jesus. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பாள் அவள். Always she was filled with the Holy Spirit. ஆகவே அவளை கண்டாலே எல்லாருக்கும் ஒரு அச்சம். So even as people look at her, they would fear in their hearts. ஆனால் அவள் மரித்து பல ஆண்டுகள் ஆய்ப்போயின. But she had died and she had left the world many years ago. இப்பொழுது அங்கு இருப்பது அவளுடைய படம் மட்டுமே. But now only her photograph is in the school. ஆனால் அந்த படத்தை பார்த்தவுடன் பாருங்கள், Even as this young boy looked at the photograph, அவனுடைய உள்ளத்தில் பாவ உணர்ச்சி தோன்றியது. oh, a spirit of conviction went through his அந்த heart. மது கோப்பையை தூக்கி எறிந்தான். He threw the cup of wine. கதறி அழ He ஆரம்பித்தான். began to cry. அடுத்தவன் பார்த்தான், The next boy looked at him. அவனும் அழ ஆரம்பித்தான். He also began to cry. அத்தனை பேர் மீதும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். God's Holy Spirit came upon everybody. எனக்கு அன்பானவர்களே, My dear friends, இதுதான் உண்மையான வாழ்க்கை. this is the true Christian life. பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை என்பது இதுதான். This is the life filled with the Holy Spirit. நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியான மற்றவர்களை ஆண்டவரிடம் இழுக்கத்தக்கதான வல்லமையோடு இருக்க வேண்டும். Yes, the Holy Spirit who is in us should draw everybody else through us to Christ. ஆம், இதற்காகவே கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். Only for this God fills us with his Holy Spirit. அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்கள். Read Acts 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். God anointed Jesus of Nazareth with Holy Ghost and power. தேவன் அவருடனே கூட இருந்தார். God was with him. ஆகவே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித் தெரிந்தார். So he went about doing good and delivering those who were oppressed of the devil. நம்மையும் அப்படி மாற்றுகிறது. Oh, the Holy Spirit full of glory transforms us also in the நம்முடைய same way. முகத்தை மாற்றுகிறது. He transforms our image. நம்முடைய பேச்சு மாற்றுகிறது. He transforms our speaking. எனக்கு அன்பானவர்களே, My dear friends, மனம் கலங்காதிருங்கள். let not your heart be troubled. ஒரு பக்கம் பாடுகள் உண்டு, One side we have suffering. ஒரு பக்கம் சஞ்சலங்கள் உண்டு, One side we have tribulation. நிந்தை அவமானங்கள் உண்டு. One side we have scandal. அவைகள் கொஞ்ச காலம், Only for a little while. அவைகள் கொஞ்ச காலம், Only for a little while. என்றும் அவைகள் நிலைத்து நிற்பதில்லை. They are not going to be with you all through your life. பயப்படாதிருங்கள். Let not your heart be அவைகள் troubled. கொஞ்ச காலம் மட்டுமே. Only for a little while. ஏற்ற சமயத்தில் தேவன் அவைகளை தள்ளி போடுவார். At the right time, God will remove it from your இந்த life. உபத்திரம் லேசாக நீங்கும் உபத்திரம் என்று சொன்னார். He said, this tribulation shall leave you in a very easy way. தம்முடைய சாயலை உங்களுக்கு தருவார். He will give you his image. தன்னை போல மாற்றுவார். He will transform you like him. உங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய பரவசத்தை அருளிச் செய்வார். He will give you his joy and glory in your மக்கள் life. உங்களில் இயேசுவை காண்பார். People will see Jesus in you. Thank you Jesus. Thank you wonderful Amen. Jesus. Praise God. எத்தனை பெரிய ஒரு மகிமை உங்களுக்கு வைத்திருக்கிறார் What பாருங்க. a great glory he has kept for you, my friends. கலங்காதிரு. Let not your heart be நாம் troubled. பாடுவோமா? Shall we sing together? எண்ணிறந்த எதிர்ப்பினோடு எழனவும் சென்று காக்கையில் எண்ணிறந்த எதிர்ப்பினோடு எழனவும் சென்று காக்கையில் துன்ப பெருக்கினோம் இன்முக
காட்டியே துன்பம் பெருக்கிலும் என் முகம் காட்டி ஜெயகீதம் மீந்தவரை ஜெயகீதம் மீந்தவரை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் என்னாலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் என்னாலே. கவலைப்படாது. Let not your heart be troubled. பாடுகளுக்காக மட்டும் இந்த உலகத்தில் நாம் வைக்கப்படவில்லை. We have not been placed in this world only to suffer, my அவருடைய friends, மகிமையை அனுபவிப்பதற்காகவும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். but to enjoy his glory in this world. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise God. நான்காவதாக Finally, 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது. 1 Timothy 3 says, இயேசு மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். Jesus was taken up in glory. இயேசு மரித்தார். Jesus died. தன் ஜீவனை கொடுத்தார். He gave his life. லூக்கா 23:46 சொல்கிறது. Luke 23:46 says, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். he said, Father, into thy hands I commend my spirit. தன்னுடைய ஜீவனை தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்தார். He gave his spirit into the hands of God. மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். Third day he rose up from the dead. அப்போஸ்தலர் 1:9 என்ன சொல்கிறது Acts பாருங்கள். 1:9, what does it say? அவர் மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். He was taken up in glory. அவருடைய சீடர்களோடு பேசிக்கொண்டே நடந்து போய்க் கொண்டிருந்தார். As he was talking and walking with his disciples, உயிரோடு எழுந்த பிறகு after the resurrection, திடீரென மேகம் ஒன்று குறுக்கிட்டது. suddenly a cloud came down, மேகம் அவரை உயர எடுத்துக்கொண்டது. and the cloud took him up to glory. பரலோகத்தில் அவரை எப்படி வரவேற்றிருப்பார் பாருங்கள். How much they would have received him in heaven. தேவ தூதர்கள் அவரை வரவேற்றிருப்பார்கள். The angels would have received him. அதே மகிமையை நமக்கும் தருகிறார். The same glory is given to you and me, my friend. மரணத்தை கண்டு நாம் பயப்படுவதில்லை. Oh, we will not be afraid of death. ஐயோ எனக்கு மரணம் வந்துவிட்டது என்று எண்ணுவதில்லை. We will not say, why has death come to me? ஐயா நான் மோட்சம் போகிறேன். Oh sir, I am going to heaven. நான் தேவனுடைய சமூகத்திற்கு போகிறேன். I am going to the presence of God. நான் சவுத் ஆப்பிரிக்கா போய் இருந்த பொழுது When I went to South Africa, அங்கிருந்த போதகர் ஒருவர் இந்த காரியத்தை சொன்னார். a pastor there told me அவருடைய மாமனாருக்கு ஏராளம் பிள்ளைகள். his father-in-law had many children. எல்லாருக்கும் திருமணம் முடித்து விட்டார். He got everybody married. ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் இன்னும் திருமணம் செய்ய வேண்டும். Only one daughter was yet to be married. அதற்கும் திருமணத்தை ஒழுங்கு செய்து வைத்தார். So he arranged a marriage for that girl also. குறிப்பிட்ட நாளில் திருமணம். A day was named for the marriage. ஒரு வாரத்திற்கு முன்பு அவருக்கு மாரடைப்பு வந்தது. 1 week before, heart attack came to him. எல்லா பிள்ளைகளும் வந்து விட்டார்கள். All the children came around வீடு him. கலகலவென்று இருக்கிறது. And the house was so jubilant. அவருக்கோ அங்கே திடீரென்று மாரடைப்பு. But suddenly he had a heart attack. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? You know what he said? வானத்தை அண்ணாந்து பார்த்தார். He looked at the heavens. தேவனே, Oh Lord, இப்பொழுது என் உயிரை எடுக்க வேண்டாம். don't take my life now. என் மகளுடைய திருமணம் முடியட்டும். I have to celebrate the marriage of my திருமணம் முடிந்த daughter. பிறகு As soon as the marriage is over, 15 நாட்களுக்கு பிறகு after 15 days, அதன் பிறகு உம்மிடத்தில் நான் வந்து விடுவேன் after என்றார். that I'll come to you. என்ன விசுவாசம் பாருங்க. What faith, my friend. மரணத்தை பற்றி ஒரு பயமும் அவருக்கு He இல்லை. was not at all afraid of death. கொஞ்சம் தள்ளி போட்டார் அவ்வளவுதான். He just postponed his dying. திருமணம் நன்றாக நடந்தது. The marriage was over. மிகவும் மகிழ்ச்சிகரமாய் நடந்தது. It was so full of joy. அதன் பிறகு 15 நாட்கள் அவளோடு இருந்தார். நன்றாய் விருந்து சாப்பிட்டார். 15 days he was with them and he ate beautiful food. 15வது நாள் வந்தது. 15th day came. எல்லாரும் இருக்க ஒன்று சொன்னார். As all were seated, he said, ஆண்டவரே, Oh Lord, நான் கேட்டது போல 15 நாள் கொடுத்தீர். you have given me 15 days as I asked you. நன்றி நன்றி. Thank you, Lord. இப்பொழுது நான் உம்மிடம் வருகிறேன். Now I am ready to come. என் ஜீவனை எடுத்துக்கொள். Take my spirit, Lord. அவ்வளவுதான் கண்களை மூடினார். That's all, my friends. He closed his eyes. பரலோகம் He போய்விட்டார். went away to heaven. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. That's our faith. இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் மட்டுமல்ல பிரியமானவர்களே. Not only the blessings of this world, இந்த உலகத்தின் காரியங்கள் மட்டுமல்ல. not only the things of the world, பணம் பணம் என்று ஓடுவதல்ல. not running after money all the time, பதவி பதவி என்று ஓடுவதல்ல. not running after power and position வீடு all the வீடு time, என்று ஓடுவதல்ல. not running after house all the time, தொழிலுக்கு மேல் தொழில் என்று ஓடுவதல்ல. not running business after business. இயேசு சொன்னார், Jesus said, பரலோகத்தில் வீடு ஒன்றை கட்டிக்கொண்டு இருக்கிறேன். I am building a home in heaven for you. அது ரெடியான உடன் வந்து உங்களை அழைத்து செல்வேன். As soon as the home is ready, I'll come and take you. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. That's our hope. அதுதான் நம்முடைய சந்தோஷம். That's our joy. எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம் பாருங்க.
பாருங்கள். What a experience full of glory. உலக மக்களை பாருங்கள். Look at the people of the world. ஐயோ மரணத்தை கண்டு எப்படி அவர்கள் நடுங்குகிறார்கள். How they are trembling looking at fear. நடுங்குகிறார்கள். Oh, they are afraid of death. They பயப்படுகிறார்கள். are so full of fear. காரணம் அவர்கள் ஆயத்தமாக இல்லை. Because they are not ready. ஆனால் அருள்நாதர் இயேசு But Lord Jesus Christ, பிதாவே உம்முடைய கைகளில் நாவி ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னது போல as he said, Lord, into thy hands I commend my spirit. அதே பாக்கியத்தை நமக்கும் தந்திருக்கிறார். He gives us the same experience, அதே மகிமை, the same glory, அதே மகிமை, the same joy. எத்தனை What சந்தோஷம். a great joy. ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த பொழுது When I was lying in the hospital, 24 மணி நேரம் வேதனை வாட்டி எடுக்கும் என்னை. 24 hours I was in great agony. 50 நாட்கள் இரவும் பகலும் எனக்கு தூக்கமே இல்லை. 50 days I never slept day or night. அநேக முறைகள் யோசிப்பேன், Many times I would think, ஆண்டவரே my Lord, 35 வருடங்கள் உமக்கு ஊழியம் I செய்திருக்கிறேன். have worked for 35 years for you. நீர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றி இருக்கிறேன். I have fulfilled every commission that you have given me. ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றி முடித்திருக்கிறேன். I have completed every project that you gave me. இதற்கு மேல் இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பவில்லை. I don't want to live in this world anymore. தயவு செய்து என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். Please take away my life. நான் மோட்சம் வரட்டும் I want to come to heaven. என்று கதற நினைப்பேன். I would think of crying so. அப்பொழுது என் வாயை திறந்து அப்படி ஜெபிக்க துடிப்பேன். I would struggle to pray such a prayer. அடுத்த வினாடி Next moment, என் கண்கள் முன்பதாக before my eyes, என் அன்பு மகனுடைய முகம் தோன்றும். the face of my beloved son would come. அறுவை சிகிச்சைக்கு என்னை கொண்டு போகும் பொழுது அவன் என்னை பார்த்த பார்வை அப்படியே தோன்றும். The same face with which he looked at me before the operation would come before me. நான் மோட்சம் போய்விடலாம். I may go away to heaven. ஐயோ என் மகன் துடித்து போவானே. Oh, my son will be in great நான் agony. இல்லாமல் என்ன செய்வான்? What will he do without me? அந்த ஒரு எண்ணம் தான் என்னை பிடித்து இழுக்கும். That one thought brought me back. என் வாயை அடக்கிக் கொள்வேன். I would close my mouth. நாவை அடைத்துக் கொள்வேன். I would stop my tongue. எனக்கு அருமையானவர்களே, My dear friends, மோட்சம் போவது அத்தனை சந்தோஷம். it's a great joy to go to heaven. மகிமையான ஒரு அனுபவம். It's a great glorious experience. இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட எவனும் மரணத்தை கண்டு பயப்படுவதே இல்லை. Anybody who has Jesus in his or her life will never be afraid of death. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? How many of you have this experience? எத்தனை பேர் இயேசு உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? How many of you have Jesus in your heart? உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? நான் பார்க்கட்டும். Shall I see your hands even today? எத்தனை சந்தோஷம். What a great joy. நமக்கு எத்தனை நிச்சயம் பாருங்கள். Oh, our end is sure. உங்கள் கரங்களை நன்றாக உயர்த்துங்கள். இயேசு Lift up your பார்க்கட்டும். hands and give glory to Jesus. நம்பிக்கை உள்ளவர்கள் தயவு செய்து நல்லா குனிஞ்சுக்கிடுங்க, மற்றவங்க பார்க்காதபடி. Those who do not have a hope, bend your face down. மற்றவர்கள் நன்றாக கைகளை உயர்த்தி காண்பியுங்கள். Others, lift up your hands. இயேசு உங்கள் கரங்களை பார்க்கட்டும். Let Jesus see your hands. ஒரு நாள் மோட்சம் செல்வோம். One day we will go to heaven. மகிமையான ஒரு அனுபவம். It's a glorious experience. கடைசியாக Finally, கொலோசியர் 3 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். Colossians 3:3 and 4. கொலோசியர் 3:3-4 வசனங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். எனக்கு அன்பானவர்களே, My dear friends, என் அருள்நாதர் இயேசு சொல்லி போனார். the Lord Jesus said யோவான் 14:18, in John 14:18, யோவான் 14:28, 14:28, வெளிப்படுத்தின விசேஷம் 22:12, in Revelation 22 and 12, 22:20, 22 and 20, இதோ நான் சீக்கிரமாய் வருவேன். behold, I come quickly. நான் சீக்கிரமாய் வருவேன். I am coming back quickly. உலகத்தின் காரியங்கள் யாவும் அவர் வருவதை சுட்டி காண்பிக்கின்றன. The things of the world are pointing towards the coming of Jesus Christ. இயேசு சொன்னார், Jesus said, வானம் பூமியும் ஒளிந்து போம், heaven and earth may pass away, என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை but என்று my சொன்னார். word shall never pass away. நிச்சயமாக அவர் திரும்ப வருவார். Positively, Jesus Christ is coming back, அவர் நம்மை பாடுகளுக்கு அல்ல, not for suffering, நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். but he has called us for eternal நாம் glory. ஆயத்தமாய் இருக்கிறோமா? Are we ready, my friends? ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். Just for a moment we'll close our eyes. ஒரே ஒரு வினாடி. Oh, we'll close our eyes for a moment. யாவரும் கண்களை மூடுவோம். Everybody close your eyes. Thank you Jesus. Praise God. இயேசு நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். The Lord is standing by our side. நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். Shall we examine ourselves even right now? முழங்கால் படியிடக்கூடிய அத்தனை பேர் முழங்கால் படியிடுவோம். Those of you who can kneel down, kindly kneel down wherever you are. கவலைப்படாதிருங்கள். Please don't worry. எத்தனை நாள் பாடுகள் என்ற கேள்வி இனி வேண்டாம்.
Don't have the question how long to suffer. இயேசு இன்று இரவு உங்கள் பாடுகளை துக்கங்களை சுமந்து நீக்குவார். Today he will remove all your problems, your agony, your suffering. உங்கள் உள்ளத்தை சோதித்து பாருங்கள். Oh, check up your heart right now. ஆண்டவரே, Oh Lord, நீர் என் இருதயத்தில் இருக்கிறீரா? are you in my heart? இன்னும் சிற்றின்பத்தில் தான் நான் உழலுகிறேனா? Am I spending my days in evil pleasures? கொஞ்சம் சோதித்து பார்ப்போம். Just examine your heart for a moment. கொஞ்சம் சோதித்து பார்ப்போம். Examine your heart for a moment. அன்பு சகோதரனே, My brother, நீ கிறிஸ்துவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிராவிட்டால், if you have not accepted Jesus in your life, தேவாதி தேவனை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிராவிட்டால், if you don't have this Almighty God within you, உனக்காக உயிரை கொடுத்த நேசரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், if you have not accepted this Jesus who has given his life for you, மரணத்திற்கு பிறகு நீ எப்படி அவரை சந்திக்க போகிறாய்? how can you meet this Jesus after death? எப்படி அவரை சந்திக்க போகிறாய்? How can you meet him? இப்பொழுது மனம் திரும்பு. Today repent. இப்பொழுது உன்னை தாழ்த்து. Today humble yourself. இருக்குமிடத்தில் கண்ணீரோடு கதறு. Wherever you are, cry to Jesus right now. ஆண்டவரே, Oh Lord, நான் பாவியான மனுஷன். I am a sinful man. நான் பாவியான பெண். I am a sinful woman. இந்த உலகில் கண்ணை மூடினால் நான் மோட்சம் வர வேண்டுமே. Even as I close my eyes in this world, I have to come to heaven, Lord. மோட்சம் வர வேண்டுமே அப்பா. I have to come to heaven, என் Lord. பாவத்தை மன்னியும். Forgive my sin. என் பாவத்தை மன்னியும். Forgive my sin. என் ரகசிய பாவங்களை மன்னியும். Forgive my secret sin, O Lord. கெட்ட பழக்க வழக்கங்களை மன்னியும். Forgive my evil pleasures. எனக்கு அவைகளின் மேல் விடுதலையை தாரும். Give me power over my bad habits. என்னை பரிசுத்தமாக்கும். Please make me holy. என்னை பரிசுத்தமாக்கும். Please cleanse me என்னை today. தூய்மையாக்கும். Please make me holy. கதறி அழுவோம் Cry பிரியமானவர்களே. right now. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் Even if you gain the whole world, முடிவில் மோட்சம் போகாமல் நரகத்திற்கு போனால் பயன் என்ன? finally if you can't go to heaven and go to hell, what is the earthly use? பணம் நம்மை ரட்சிக்குமா? Can money save us? சொத்து நம்மை ரட்சிக்குமா? Can property save us? நண்பர்கள் நரகத்திலிருந்து நம்மை தூக்கி விடுவார்களா? Can our friends in hell raise us up to heaven? முடியவே முடியாது. Never. கண்ணீரோடு கெஞ்சுவோம். Cry to him right now. இயேசு சுவாமி, Lord Jesus, எனக்காக உயிரை கொடுத்தீர். you gave your life for me. நான் மோட்சத்திற்கு வர வேண்டும். I have to come to heaven, Lord. நான் மோட்சம் வர வேண்டும். I have to go to heaven, ஐயோ, Lord. என் பாவங்களை மன்னியும். Oh Lord, forgive my sin. என் அக்கிரமங்களை மன்னியும். Forgive my transgression. கதறி அழுவோம் Cry பிரியமானவர்களே. bitterly right now. கதறி அழுவோம். Cry now. கதறி அழுவோம். Cry. இந்த நாள் இனி வராமல் போகலாம். Maybe this day will never come in your life again. இந்த நாள் இனி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் போகலாம். Maybe you will never get this opportunity again. கடைசி தடவையாக இயேசு உங்களோடு இன்று பேசலாம். Finally, maybe God is talking to you tonight. கதறுங்கள். Cry. இயேசு உங்களை மன்னிப்பார். Jesus will forgive you. மன்னிப்பார். He'll forgive you. மன்னிப்பார். He'll forgive you. மன்னிப்பார். He'll forgive you now. நித்திய மகிமைக்கு உங்களை He'll ஆயத்தப்படுத்துவார். prepare you for eternal glory. நித்திய மகிமைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். He'll prepare your life for eternal glory. இயேசுவின் வல்லமைகள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. The power of God, Jesus Christ, is falling upon you now. அசுத்தாவிகள் அங்குமிங்கும் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. The evil spirits are trembling right now. அங்குமிங்கும் அசுத்தாவிகள் நடுங்குவதை நான் பார்க்கிறேன். I see the evil spirits trembling now. அவைகள் இயேசுக்கு முன்பதாக நடுங்கித்தான் ஆக வேண்டும். They have to tremble before Jesus Christ, my உங்கள் friend. வாழ்க்கையை இப்பொழுது சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். Now cleanse your life. உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் பீடி சிகரெட்டுகளை தூக்கி எறியுங்கள். Throw away your BDs and your cigarettes from your pockets. தீப்பெட்டிகளை தூக்கி எறியுங்கள். Throw away your matchboxes. மூக்குப்பொடி பட்டல்களை தூக்கி எறியுங்கள். Throw away your snuff packets. தேவன் உங்களை சுத்தமாக்க விரும்புகிறார். Now Jesus wants to cleanse you. Thank you Jesus. Thank you, Lord. Thank you Lord. Thank you, Lord. Thank you Jesus. Thank you, Jesus. இன்னும் அவருக்கு விரோதமான எந்த காரியமா இருந்தாலும் தூக்கி எறியுங்கள் இப்பொழுது. Whatever you may have against Jesus Christ, now throw it away from your life. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Now Jesus wants to bless you. இப்பொழுது உங்கள் உள்ளங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for your soul now. இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது Now, even now as I pray, இயேசுவின் வல்லமைகள் மீது இறங்கும். the power of Jesus shall fall upon you. மகிமை நிறைந்த சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பும். Joy full of glory shall fill you now. உலகம் தரக்கூடாத சமாதானம் இறங்கும். The peace that the world cannot give shall fill you now. பாவ மன்னிப்பின் நிச்சயம் இறங்கும். Oh, the forgiveness of sin shall come upon you now. உங்கள் கண்கள் திறக்கும். Your eyes shall be open. இயேசுவை முகமுகமாய் இப்பொழுது காண்பீர்கள். You will see Jesus today. Hallelujah.
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. கடைசி இரவு Final night. கடைசி தருணம் Final opportunity. மோட்சம் போக கடைசி தருணம் Final opportunity to go to heaven. கடைசி நேரம் Final இறுக time. அவரை பற்றிக் கொள்ளுங்கள் இப்பொழுது Hold on to him tightly, my friend. நாம் ஜெபிப்போமா Shall we pray now? இப்பொழுது இயேசு உங்களை தொடுவார் Now Jesus will touch you. உங்கள் இருதயத்தை தொடுவார் He'll touch your soul. உங்கள் பாவங்களை மன்னிப்பார் He'll forgive your sin. புதிய ஒரு வாழ்வை தருவார் He'll give you a new life. நாம் ஜெபிப்போம் Shall we pray now? அன்புள்ள இயேசு சுவாமி Loving Lord Jesus, உண்மையாய் உம்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக bless everyone who is searching after you with a true spirit, Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக Bless everybody, Lord. ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கிற பாவங்களை மன்னிப்பீராக Lord, forgive every sin that is in the hearts of thy children now. பாவங்களை மன்னிக்கவே இறங்கி வந்தீர் You came to forgive sins. பாவிகளை ரட்சிக்கவே ஜீவனை கொடுத்தீர் சிலுவையில் You gave your life to save the sinners on the cross. ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னியும் Forgive and forget every sin of everybody right now. ஒவ்வொரு சகோதரனையும் Upon everybody. ஒவ்வொரு சகோதரியையும் Yes, Lord. ஒவ்வொரு வாலிபனையும் Every brother. ஒவ்வொரு வாலிப பெண்ணையும் Every sister. ஒவ்வொரு குழந்தையும் Every child. தொட்டு ஆசீர்வதியும் Touch them now. பாவங்களை மன்னியும் Forgive their sin. அவருடைய பெயர்களை ஜீவபுஸ்தகத்தில் எழுதிக் கொள்ளும் Write their names in the book of life right now. ஜீவபுஸ்தகத்தில் எழுதிக் கொள்ளப்பா Write their names right அவர் now. கட்டாய மோட்சம் வர வேண்டும் சுவாமி Positively, these people have to go to heaven. பரிசுத்தமாக்கும் Yes, Lord, cleanse them. பரிசுத்தமாக்கும் Cleanse them. பரிசுத்தமாக்கும் Cleanse ஆண்டவரே them tonight. பரிசுத்தமாக்கும் Cleanse them tonight. தூய்மையாக்கும் Make them holy. திரும்பி வரும்பொழுது நீர் கட்டாயம் அவர்களை சந்திக்க வேண்டும் When you come back into this world, you have to take them with you. நன்றி Thank you, Lord. நன்றி Hallelujah. நன்றி Praise God. நன்றி Thank you, Lord. நன்றி Thank you.